தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்ஸில் வேரியஸ் மெடிக்கல், பேராமெடிக்கல் மற்றும் நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சேலரி அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த இடத்துல வேகன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில் வந்து இருக்கக்கூடிய இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்ஸில் தான் வேகன்சி இருக்குது. பிஃபார்ம் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு, அதாவது சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக 3 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குது, 28,100 ரூபாய் இந்த பணியிடத்திற்கான சேலரி. சரிங்களா? இசிஹெச்எஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 7 பாலிகிளினிக்ஸ், அதாவது திருச்சிராப்பள்ளி கீழே வரக்கூடிய இந்த 7 பாலிகிளினிக்ஸ் தான் வந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. சரிங்களா? அதில் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியிடம் தான் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 11 மாதம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அதுவே எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 12 மாதம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். சரிங்களா? 2026 மார்ச் வரைக்கும் வரக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸை வச்சு தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் பிபிஓ, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், டிஸ்சார்ஜ் புக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐடி கார்டு, இது எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ, டிகிரி, பிஜி எல்லாத்துடைய மார்க் ஷீட்ஸு, அதனுடைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, சிஆர்ஆர்ஐ இருக்குது, இல்லைனா இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னு கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்குன்னா அப்படின்ற மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். இசிஹெச்எஸில் இருக்கக்கூடிய 7 பாலிகிளினிக்ஸ், அதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், தேனி, நாகப்பட்டினம், கும்பகோணம், சிவகங்கையில் இருக்குது. சிவிலியன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 11 மாதமும், நார்மல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் 12 மாதமும் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதற்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதில் பேராமெடிக்கல் பணியிடம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதற்கான எக்ஸாக்டான லொக்கேஷனாக இருக்கட்டும், எக்ஸாக்டான டேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுவாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதை வந்து இசிஹெச்எஸ் உடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் இசிஹெச்எஸ் வெப்சைட்டில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன பாலிகிளினிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நீங்கள் செப்பரேட்டாக ஒரே போஸ்ட் வந்து 2-3 பாலிகிளினிக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 2-3 அப்ளிகேஷன் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய நேமு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய நம்பர், ரேங்க்கு, எந்த சர்வீஸில் எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணிங்க லாஸ்ட்டாக அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பர், மெயில் ஐடியோட மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எந்தெந்த இடத்துல முடிச்சிங்க அப்படின்றத ஆர்டராக நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுடைய நம்பரு, வேறு ஏதாவது ஹானர்ஸோ இல்லை வந்து
ப்ரீவியஸ் சர்வீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். கீழே வந்து சிக்னேச்சர், நேமு, டேட்டு, பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ காப்பி தான் எல்லாமே ஒரு செட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, நெக்ஸ்ட்டு 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன், டிப்ளமோ அல்லது டிகிரி, அதே மாதிரி அட்டம்ப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அட்டம்ப்ட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டென்டலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், ஃபார்மசி கவுன்சில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதற்கான வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் டிரைவர் பணியிடத்திற்கு டிரைவிங் லைசன்ஸ் ப்ராப்பராக வந்து வச்சுருக்கணும். பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக்கு, இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், கரண்ட்டாக ஒர்க் பண்ணிடக்கூடிய கேண்டிடேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எது இருக்காது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.